வந்த கவிஞர் வைரமுத்துவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் வரவேற்பளித்த போது கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேப்பர் வரையும் போட்டாங்க. மதிவாணன் கலெக்டர் கோவிந்தராஜ், கலெக்டர் ஜெயந்தியம்மா, பணிக்கம்மியா, ஆனந்த் கலெக்டர் கிறிஸ்தராஜையா, இதுவரை யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. வட்டாட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கல. மக்கள் குறைகளை நான் இருக்கிற என்னோட பிரச்சனை நீங்க தான் பார்க்கணும். திருப்பூர் மாவட்டத்துக்கு நேஷனல் நம்பர் 338 சிபிஐ தமிழ்நாடு மகளிர் குழு அணி தலைவர், நற்பணி மன்ற தலைவர், முன்னாள் முதல்வர் பொண்ணுங்க, பழைய எம்எல்ஏ முத்துக்குமாரசாமி என்னோட தாத்தா, அப்பா அணில ஒன்றிய பிரசிடென்ட்டுங்க. ஆனா தொடர்ந்து கொடுமை நடந்துட்டு இருக்குது. பணம் 5 லட்ச ரூபா மோசடி, 20 பவுன் மோசடி, இடமும் பிரச்சனை இல்லை. யார் பண்ணாங்க? பல்லட ஸ்டேஷன் சுகந்தி, மகேஷ் அட்வொகேட், ஈஸ்வரன் மூர்த்தி, மேஸ்டேட், இவங்க 4 பேருமே ஃபோர்ஜரி. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. எஃப்ஐஆர் நம்பர் 306, 184 ஒரு எஃப்ஐஆர் நம்பர், 2 எஃப்ஐஆர் நம்பர் கொடுத்துருக்கீங்க. 4 நட ரிமாண்ட் ஆயிருக்கேன். மக்களுக்காக ஊக்கத்தொகை, உதவித்தொகை, நலவாரிய திட்டம், வட்டியில்லா லோன் முறை, மனம் நெடுதல், சரி நெடுதல், தூர்வாறுதல், கோயில் கட்டுதல், வேலை வாய்ப்பு, கோரிக்கை கம்மி அளிப்படுறது, கிராமப்புறங்களில் பஸ் வசதி உண்டு பண்ணி கொடுக்கறதா, அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம், நீட்டுத் தேர்வை ரத்து செய், குடியிருப்பு வாரியம், குடிசை மாற்று வாரியம், அடுக்குமாடி கட்டணம், இனச்சடங்கு, கல்யாண தொகை, கட்டுமான தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா வட்டாட்சி, நகராட்சி, மாநகராட்சி எவனும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், என் நாடு, என் மக்கள், என் சமுதாயம், ஒரு குரல் புரட்சி, வாய்மையே வெல்லும். ஆனா இவன் தொடர்ந்து ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கான். பாட்டாளி கட்சியில எடுக்கிறது இல்லை, ஐஎன்டிசில எடுக்கிறதா, திமுகவில் எடுக்கிறதா, அதிமுகவில் எடுக்கல. அப்புறம் ஆணி பிடுங்கிறதுக்கான விவசாய சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் எல்லாத்துக்கும் பொதுவு. நான் கலெக்டர் ஆஃபீஸில் மதிவாணன் கலெக்டர், கோவிந்தராஜ் கலெக்டர், ஜெயந்தியம்மா, பழனிசாமியா, ஆனந்த் கலெக்டர், கிறிஸ்தராஜா யாருமே பெடிஷன் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மோசடி பண்ணிட்டு வீட்டில் சாணி பவுடர் கலக்கிறது, பூச்சி பவுடர் கலக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட, கட் பண்ணி விடுறது, ஈஸ்கரை முடிவு விடுறது, வேலைவாய்ப்பு எடுத்து விடுறது, இதே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஊக்கத்தொகை, குடியிருப்பு வாரியம், வேலை வாய்ப்பு, இது 3 வேணும். ஆனால் இது 3மே அரசாங்கம் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை இப்போ. ஆனால் வீடு காலி பண்ணுங்கிறான். அந்த பல்லட ஸ்டேஷன் சுகந்தியோட தம்பி தான் இங்கே ஆட்டம் போட்டுட்டு நம்புறாங்க. ரொம்ப போட்டு படுத்திட்டு இருக்கானு. பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. ஆனால் நான் செருப்புல அடிக்காதான் விடவே முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.